இப்போ நீங்க வந்து பியூர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜூவாலஜி. இந்த 4 சப்ஜெக்ட்ஸோட மார்க்ஸையும் ஒண்ணொண்ணையும் 2ஆல டிவைட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த 4 சப்ஜெக்ட்டோட மார்க்ஸையுமே ஆட் பண்ணிட்டு, மொத்தத்தையும் நம்ம 2ஆல வகுத்துக்கலாம். எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இயற்பியல்ல நீங்க 90 மார்க்கு, வேதியியல்ல 80 மார்க், தாவரவியல்ல 96 மார்க், விலங்கியல்ல 100 மார்க் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மார்க்கையும் 2ஆல வகுக்கலாம். இப்ப 90 டிவைடட் பை 2, 80 டிவைடட் பை 2, 96 டிவைடட் பை 2, 100 டிவைடட் பை 2. இத போட்டோம்னா 90 2ஆல வகுத்தா 45, 80 2ஆல வகுத்தா 40, 96 2ஆல வகுத்தா 48, 100 2ஆல வகுத்தா 50. எல்லாத்தையும் கூட்டணும்னா 183. அப்படி இல்ல, நான் மொத்தத்தையும் ஆட் பண்ணிட்டு மொத்தமா வர டோட்டலா நான் 2ஆல வகுத்துக்கிறேன்னாலும் உங்களுக்கு சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும். சோ த கட் ஆஃப் வந்து எவ்வளோ? 183 200க்கு. இதுதான் உங்களோட வெட்னரி சயின்ஸ், கால்நடை மருத்துவம் அல்லது துணை மருத்துவ படிப்புகள் நீங்க படிக்க போறீங்க இல்லையா? அதுக்குண்டான கட் ஆஃப் கால்குலேஷன் மெத்தட். நீங்க வந்துட்டு இன்னைக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்க? இப்போ எப்படியெல்லாம் படிக்கிறீங்க? உங்க ஃபியூச்சருக்காக ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க. அப்படிங்கிறத வச்சு தான் உங்க ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். நீங்க நல்ல முறையில படிச்சு, நீங்க வாழ்க்கையில உங்க எதிர்காலத்துல சிறந்த ஆளுமையா வர்றதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.